முடுக்கம், அதாவது அக்சலரேஷன். குழந்தைகளே, முடுக்கம் என்றால் என்ன என்பதை இப்போது புரிந்துகொள்வோம். இதற்காக ஒரு செயல்பாடு செய்வோம். முதலில் ஒரு மீட்டர் நீளமுள்ள குழாய் மற்றும் பந்தை எடுத்துக்கொள்ளுங்கள். குழாய்க்கு நீங்கள் ஒரு வீட்டின் கூரையிலிருந்து தண்ணீரை அகற்ற பயன்படுத்தப்படும் அரை வட்டக் குழாயை எடுத்துக்கொள்ளலாம். குழாயின் ஒரு முனையை தரையில் வைத்து மறுமுனையை கையால் மேலே பிடித்துக் கொள்ளுங்கள். பின்னர் பந்தை குழாயின் மேல் முனையிலிருந்து கீழே உருட்டிவிடுங்கள். பந்து எவ்வளவு வேகமாக செல்கிறதென்று பாருங்கள். சரி, பார்த்துவிட்டீர்கள் அல்லவா? இப்போது சொல்லுங்கள், பந்து மேலிருந்து கீழாக உருளும்போது அதன் வேகம் முழுவதும் ஒரே மாதிரியாக இருந்ததா? இல்லை சார், அது மாறிக்கொண்டே இருந்தது. மிகவும் சரி. பந்து கீழே உருண்டு வரும்போது அதன் வேகம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. ஓர் அலகு நேரத்தில் ஒரு பொருளின் வேகத்தில் ஏற்படும் மாற்றத்தின் வீதம் முடுக்கம் என்று அழைக்கப்படுகிறது என்பதை இது காட்டுகிறது. இப்போது ஒரு சறுக்கு மரத்தை உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். சறுக்கு மரத்தில் நாம் சறுக்கிக் கொண்டு செல்லும்போது நம் வேகம் ஆரம்பத்தில் மெதுவாக இருக்கும். ஆனால் நாம் கீழ்நோக்கிச் செல்கையில் வேகம் அதிகரிக்கிறது. முடிவில் வேகம் பூஜ்யமாகிறது. வேகத்தில் ஏற்படும் மாற்றத்தின் விகிதத்தை முடுக்கம் என்று நாம் அழைக்கிறோம். முடுக்கம் என்பதன் விகிதத்தை அளவிட பின்வரும் சூத்திரம் பயன்படுத்தப்படுகிறது. முடுக்கம் என்பது வேகத்தில் ஏற்படும் மாற்றத்தை நேரத்தால் வகுத்தால் கிடைப்பதற்குச் சமம். முடுக்கம் சமம் வேகத்தின் மாற்றம் பகுத்து நேரம். எனவே ஒருவரின் தொடக்க வேகம் u ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் d இறுதி வேகத்திற்கு v மாறினால் பின்வருமாறு முடுக்கத்தை கணக்கிடலாம். முடுக்கம் சமம் இறுதி வேகம் கழித்த தொடக்க வேகம், அதை நேரத்தால் வகுக்க வேண்டும். இதனை இவ்வாறும் எழுதலாம்: a என்பது v இலிருந்து u ஐ கழித்து t ஆல் வகுத்தலுக்கு சமம். முடுக்கத்தை கணக்கிட நாம் இயக்கத்தின் ஆரம்ப வேகத்தை இறுதி வேகத்திலிருந்து கழித்து நேரத்தால் வகுக்க வேண்டும். குழந்தைகளே, ஒரு நகரும் பொருள் அதன் வேகத்தை நேரத்திற்கு ஏற்ப மாற்றிக்கொண்டே இருந்தால் அந்த பொருளின் இயக்கம் முடுக்கப்பட்ட இயக்கம் என்று அழைக்கப்படுகிறது. நகரும் பொருளில் இரண்டு வகையான முடுக்கம் உள்ளது. இவை சீரான முடுக்கம் மற்றும் சீரற்ற முடுக்கம் ஆகும். சீரான முடுக்கம். சீரான முடுக்கம் சமமான கால இடைவெளியில் வேகத்தில் சமமான அளவு ஏற்படும் மாற்றமானது சீரான முடுக்கம் எனப்படுகிறது. சமமான கால இடைவெளியில் வேகம் அதே அளவில் மாறுகிறது. சீரற்ற முடுக்கம். சீரற்ற முடுக்கம் சமமான கால இடைவெளியில் வேகத்தில் வெவ்வேறு அளவில் ஏற்படும் மாற்றமானது சீரற்ற முடுக்கமாகும். நெரிசலான இடங்களில் கார் ஓட்டுதல் இதன் உதாரணமாகும். இந்த சூழ்நிலையில் நீங்கள் காரின் வேகத்தை வெவ்வேறு நேரங்களில் அதிகரிக்கவோ குறைக்கவோ வேண்டும். இது அதன் முடுக்கத்தை மாற்றுகிறது. நேர்மறை, எதிர்மறை மற்றும் பூஜ்ய முடுக்கம். முடுக்கத்தை நேர்மறை முடுக்கம், எதிர்மறை முடுக்கம் மற்றும் பூஜ்ய முடுக்கம் என்று வெவ்வேறு வகைப்படுத்தலாம். பொருளின் வேகம் தொடர்ந்து அதிகரித்தால் அது நேர்மறை முடுக்கம் என்று அழைக்கப்படுகிறது. இதில் முடுக்கம் இயக்கம் நிகழும் அதே திசையில் இருக்கும். எடுத்துக்காட்டாக, ஒரு பந்து சறுக்கிக் கொண்டு செல்லும்போது அதன் வேகம் அதிகரிக்கிறது. நேர்மறை முடுக்கத்தில் மேலிருந்து உருளும்போது ஒரு பந்தின் வேகம் நேரம் செல்ல செல்ல அதிகரிக்கிறது. மாறாக, ஒரு பொருளின் வேகம் குறைந்து கொண்டே செல்வது எதிர்மறை முடுக்கம் என்று அழைக்கப்படுகிறது. மேல் நோக்கி வீசப்படும் பந்தின் வேகம் நேரம் செல்ல செல்ல குறைகிறது. இந்த எதிர்மறை முடுக்கம் டி அசலரேஷன் என்றும் அழைக்கப்படுகிறது. மேலும் இது வேகத்திற்கு எதிர் திசையில் நிகழ்கிறது. வேகம் மாறாமல் இருக்கும்போது அது பூஜ்ய முடுக்கம் எனப்படுகிறது.